Dear children, welcome to GV's Way to English. இப்போ சென்டென்ஸ் பேட்டர்னோட செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சென்டென்ஸ்னால் என்ன அண்ட் சென்டென்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் பேசிக்காக இருக்கும், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்ற 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் சென்டென்ஸ் எப்படி ஃபர்தராக ரொம்ப என்ன சொல்கிறது துல்லியமாக டிவைட் பண்ணுறோம், அந்த சென்டென்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் வித் ஒன் எக்ஸாம்பிள். இப்போது என்னென்ன பேசிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, சென்டென்ஸ் இருக்குது, அண்ட் அதில் சம் மோர் பேட்டர்ன்ஸ், இன்னும் வேறு எது மாதிரிலாம் வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 5 பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். பேசிக் பேட்டர்ன்ஸு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அதாவது SV, SVC, SVO, SVOC, SVIODO அண்ட் இன்னும் அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸ் பண்ணணும், ஒரு வாக்கியத்தை பல்வேறு ஸ்டைலில் நம்ம சொல்லணும் அப்படின்னா SVA, SVOA, SVCA, SVIODOA, ASVO, ASVC. ஓகே, இப்போ SV ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். தே ஆர் பிளேயிங், ரவி இஸ் பிளேயிங், ரவி பிளேஸ், அப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ தே ஆர் பிளேயிங் பாருங்கள். ஹூ யாருன்னு கேள்வி கேட்டு ஆன்சர் கிடைச்சா என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில். சப்ஜெக்ட். ஆர் பிளேயிங் வேர்ப். பிளேன்றது மட்டும்தான் வேர்ப் மேம், நான் அதை மட்டும்தான் போடுவேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் வரலாம். இல்லைனா ஃப்யூச்சர் டென்ஸ் வருது அப்படின்னும்பொழுது வில் பிளே, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்ன்னும் பொழுது வில் பி பிளேயிங், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னும்போது வில் ஹாவ் பிளேடு. இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும், மெயின் வேர்ப்ஸ் வரும், இல்லை மெயின் வேர்ப்ஸ் அலோன் வரலாம், இல்லைனா ஆக்சிலரி வேர்ப்ஸ் அலோன் வரலாம். அதை வேர்புன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். லயன் ரோர்ஸ், சிங்கம் கர்ஜிக்கிறது. இப்போது இந்த சிங்கம் யார், எது சிங்கம், அப்போ அது என்னது சப்ஜெக்ட். வெரி குட். ரோர்ஸ் கர்ஜனை பண்ணுது, அது ஒரு செயல், அப்போ செயலை குறித்தா என்னது வேர்ப். பேர்ட்ஸ் ஃப்ளை, பேர்ட்ஸுன்றது என்ன, எது, எவைகள், எவை, அப்போ பேர்ட்ஸ் சப்ஜெக்ட். என்ன பண்ணுது, பறக்கிறது, வேர்பு. இப்போ செகண்ட் பேட்டர்ன் SVC, சப்ஜெக்டு, வேர்பு, காம்ப்ளிமெண்ட். ஷீலா இஸ் அ டீச்சர். ஹூ இஸ் அ டீச்சர், ஷீலா, அப்போது எஸ் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன, இஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்துட்டோம். இஸ், வாஸ், ஆர், ஆம், இல்லைனா பிகம் பக்கத்தில் இருக்க வேர்டு அப்படிலாம் வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற வார்த்தை கட்டாயம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டேன், காம்ப்ளிமெண்ட். இது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு குவாலிட்டியை, ப்ரொஃபஷனை, ஒரு கலரை இதெல்லாம் மென்ஷன் பண்ணாவே அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தே ஆர் ஸ்மார்ட். தே சப்ஜெக்ட், யார், தே. ஆர் வேர்ப், வெறும் ஆக்சிலரி வேர்ப். ஸ்மார்ட், ஸ்மார்ட்டாக இருக்காங்க, காம்ப்ளிமெண்ட். ஆருக்கு பக்கத்தில் எது வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கேன். ஆர்ன்ற அந்த ஆக்சிலரி வேர்ப் இருந்ததுனாவே, ஈஸ், வாஸ், ஆர், ஆம் இதெல்லாம் வந்ததுன்னா, வேர் இதெல்லாம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது ஒரு குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது, ஸோ அது காம்ப்ளிமெண்ட். அவன் பணக்காரனாக ஆயிட்டான். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஹீ grew ரிச். ஹூ சப்ஜெக்டு, grew, growவோட பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ரிச் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த கிரீவுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிச் அப்படி அவன் வளர்ந்துட்டான். எப்படி வளர்ந்தான், யாராக வளர்ந்தான், ரிச்சா, பணக்காரனா அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு SVO, இது ரொம்ப காமனான ஒரு பேட்டர்ன். ஷீத்தல் சிங்ஸ் அ சாங். ஷீத்தல் பாட்டு பாடுகிறாள். எவ்ரி மார்னிங், எவ்ரி ஈவினிங், எவ்ரி வீக், எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி சண்டே, எது வேணால் அங்கே இருந்துட்டு போட்டோம். ஷீத்தல் சிங்ஸ் அ சாங். Who sings a song? Who? ஷீத்தல் சப்ஜெக்ட். சிங்ஸு என்ன பண்ணுறான்றதை சொல்கிறது வேர்பு. என்ன பண்ணுறா, பாடுறா. எதை பாடுறா, சாங்கு பாடுறா, இல்லையா. We bought a new car. Who? We, நாம். bought வாங்கினோம், எதை, நியூ காரை வாங்கினோம், ஆப்ஜெக்ட். இங்கே என்ன கேள்வி கேட்குறேன்னு பார்த்தீங்களா, எதை அப்படின்னு கேள்வி கேட்ட ஆன்சராக கிடச்சிதுன்னா, அதுவும் ஒரு பொருளாக இருந்ததுன்னா அது கட்டாயம் ஆப்ஜெக்ட்டு, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்பொழுது பொருளாக இருக்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு SVOC, வி எலெக்டட் ஹிம் அ பிரசிடென்ட். இங்கே பாருங்களேன், வி சப்ஜெக்ட், யார், நாம். எலெக்டட் செயலை குறிக்குது, வர்பு. அடுத்தது
இங்கே ரெண்டுத்தையும் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஹிம், ஹர், அஸ் எல்லாம் வந்ததுன்னா அது வந்து ஐஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆப்ஜெக்ட் தான் அது, ஆள். இப்போது பிரசிடென்ட்டு நீங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்களேன். வி எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். ஹிம் அப்படின்றது ஒரு பர்சனை குறிக்குது, ஒரு ஆளை குறிக்குது, ஆப்ஜெக்ட். அடுத்தது அவரை தான் பிரசிடெண்ட் ஆக்குறோம், அவரை பிரசிடெண்ட் ஆக்குறோம் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். எலெக்ட் பண்ணிட்டோம், காம்ப்ளிமெண்ட்டு. இது எப்படி மேம் சொல்கிறது? இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு பேர். இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆளையும் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அதாவது ஆல் ப்ளஸ் ஆல் அப்படின்னு இருந்ததுன்னா இட் இஸ் செட் டு பி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசி. செகண்ட் பாருங்களேன். ஷீ யார்? அவள். நேம்டு பேர் வச்சா வேர்ப். அவளுக்கு ஆப்ஜெக்ட். என்னன்னு? தேன்மொழின்னு காம்ப்ளிமெண்ட். மேம் இங்கே எங்களுக்கு புரியல மேம். ஹர் தேன்மொழின்றது ஓசின்னு போடுறீங்களே எப்படி அப்படின்னா, ஆளையும் ஹர்ன்றது ஒரு பொண்ணை தான் குறிக்குது, தேன்மொழின்றது ஒரு பொண்ணுக்கு வச்ச பேரை தான் குறிக்குது. அப்போது ஆளையும் குறித்தா அது ஓசி. இங்கே பாருங்கள், ஹிம்ன்றது ஒரு ஆணை குறிக்குது, அவனை பிரசிடெண்ட் ஆக்கியிருக்காங்கன்றது அவன் என்னவாக இருக்கிறான்ற அந்த நிலையை குறிக்குது. அப்போது ஒரு ஆளையோ தட் இஸ் ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ குறித்தா இட் இஸ் செட் டு பி ஓசி. இதுக்கு தான் நான் சொன்னேன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா, சப்ஜெக்ட் தெரியும், வேர்ப் தெரியும், ஈஸியாக நம்ம அண்டர்லைன் பண்ணி இது தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருவோம். அது ஓசியாக ஐஓ டிஓவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஓசினா கண்டிப்பாக ஆளும் இருக்கும், அப்படி இல்லைன்னா பொருளும் இருக்கும். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் ஆரஞ்சு. உங்களுக்கு தெரியும், ஹீன்றது சப்ஜெக்ட், பெயிண்ட் அடித்தாருன்றது வேர்பு, தி ஹவுஸு ஆரஞ்சு. இப்போ தி ஹவுஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டுன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போது ஓசி. அப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ஹிம் பிரசிடென்ட்னு சொன்னேன். அந்த ஹிம் பிரசிடென்ட் அப்படின்றது, ஹிம் அப்படின்றது ஒரு ஆளை குறிக்குது, பிரசிடென்ட்றது அந்த ஆளை பற்றி தான் குறிக்குது, அவருடைய நிலைப்பாடு நமக்கு சொல்லுது, அவர் என்னவா இருக்காருன்னு சொல்லுது. ஸோ ஆளையும் குறித்தா ஓசி, பொருளையும் குறித்தாலும் ஓசி. ஹவுஸ்ன்றது பொருள், ஆரஞ்சு அப்படின்றது ஒரு பொருள். அப்போது திங்கும் சேர்ந்ததுன்னா ஓசி. அண்ட் ஆளுன்னு சொல்லக்கூடிய பர்சன் இருக்காங்களான்னு பாருங்கள், அதுவும் ஓசி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளும் பொருளும் ஆளும் ஓசி, பொருளும் இருந்ததுன்னா ஓசி. பாருங்களேன், ஹீ பெயிண்டட் த கார் க்ரீனு. காருக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாரு. அப்போது காருன்றது ஆப்ஜெக்ட்டு, க்ரீன் கலர் பெயிண்ட்ன்றது காம்ப்ளிமெண்ட்டு, ஓசி. அதுதான் சொன்னேன், பொருளும் இருந்தாலும் ஓசி, ஆள் இருந்தாலும் ஓசி. இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம ஐஓடிஓவில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆளும் பொருளும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்விஓசியை நம்ம தெளிவாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எஸ்விஐஓடிஓ. ஐ கேவ் ஹிம் அ பென். நான் அவனுக்கு ஒரு பேனாவை பரிசு கொடுத்தேன். கிஃப்டட்னு சொல்ல கொடுத்தேன். ஐ அப்படின்றது யார்? சப்ஜெக்டு. கேவ் அப்படின்றது வேர்பு. பேனா அப்படின்றது ஆப்ஜெக்ட், நமக்கே தெரியும். இப்போது இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஹிம் ஆளை குறிக்குது இல்லையா, அது ஐஓ ஆகிடும். ஆளும் பொருளும் இங்கே புரியுதா பாருங்கள் உங்களுக்கு. ஹிம்ன்றது ஒரு ஆளை, பர்சனை குறிக்குது, பெண்ணுன்றது ஒரு பொருளை குறிக்குது. ஆளும் பொருளும் இருந்ததுன்னா ஐஓடிஓ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளும் பொருளும் மிக்சப் ஆனா ஐஓடிஓ. ஆளும் பொருளும் மிக்சப் ஆன ஐஓடிஓ. ஆளும் பொருளும் இருந்தால் ஓசி. இதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க்கு. சப்ஜெக்டு வருது, இது உங்களுக்கே தெரியும். மில்க்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருந்தோம். மில்க்குன்றது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட்டு, நமக்கு கொடுக்குதுன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போது ஆளை குறித்தா ஐஓ, பொருளை குறித்தா டிஓ. ஆளை குறித்தா ஐஓ, பொருளை குறித்தா டிஓ. இது ஆளை குறிக்குதா, அப்போ நான் ஐஓன்னு போட்டுடலாமா? இங்கே பொருளை குறிக்குதா, அப்போ நம்ம என்ன போட்டுடலாம்? டிஓன்னு போட்டுடலாம். ஆளும் பொருளும் ஐஓடிஓ. ஆளும் பொருளும். ஹிம்ன்றது ஒரு பர்சனை குறிக்குது, பெண்ணுன்றது ஒரு திங்கை குறிக்குது, பொருளை குறிக்குது. அப்போது ஆளுக்கு ஐஓ, பொருளுக்கு டிஓ. இந்த ஆள் இங்கே வருது இல்லையா, இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிம், ஹர், அஸ், மீ இதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் மேம், இங்கேயும் ஹிம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே ஹிம் என்னவாக இருக்காருன்னு தான் சொல்லுது.
அப்போது ஆலும் ஆலும், ஆலும் ஆலும் சேர்ந்தாலும் ஓசி, ஆலும் ஆலும் சேர்ந்தாலும் ஓசி, பொருளும் பொருளும் சேர்ந்தாலும் ஓசி. இங்கே பாருங்கள், ஆலும் இந்த சென்டென்ஸில் ஆலும் பொருளும் ஐஓடிஓ, ஆலும் ஆலும் பொருளும் பொருளும் இருந்ததுன்னா ஓசி. ஆலையும் பொருளையும் குறித்து மாற்றி குறிக்குது, இங்கே மிக்சப் ஆகுது, மிக்சப் ஆன ஐஓடிஓ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நம்மளால் மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பேட்டர்ன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். எஸ்விஏ, ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். இதில் ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட்டு, ரன்ஸ் ஃபாஸ்ட், ரன்ஸுன்றது வேர்பு. எப்படி ஓடனா ஃபாஸ்ட்டாக ஓடணும். இங்கே நான் என்ன கேள்வி கேட்குறேன், எப்படின்ற கேள்வி கேட்குறேன். நம்ம 4 கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். வென், வேர், ஒய், ஹவுன்னு கேட்கணும். இங்கே ஹவுன்னு கேட்குறேன். ஹீ ரன்ஸ், ஹவு ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்ட்ன்ற ஆன்சர். தே வில் கம் சூன், சீக்கிரம் வருவாங்க. இங்கே என்ன கேள்வி கேட்கணும்னா வென் வில் தே கம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். சூன் தே வில் கம்னு கிடைக்கும். அப்போ இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு அண்ட் இது அட்ஜெக்ட்டு. அடுத்தது ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் நவ். இது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அட்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஐன்றது சப்ஜெக்ட், ஐ ஆம் டீச்சிங்கிறது வேர்ப், இங்கிலீஷ் கிராமர்ன்றது எதை, இங்கிலீஷ் கிராமரை. நவ் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அப்போ அட்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு பீப்புள் வேர் உலன் கிளாத்ஸ் இன் வின்டர். பீப்புள்ன்றது சப்ஜெக்ட், வியர்ன்றது வேர்பு. எதை உடுத்துறாங்க, உலன் கிளாத்ஸ் ஆப்ஜெக்ட்டு. எப்போ உடுத்துறாங்க, வின்டரில் உடுத்துறாங்க, அது அட்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்விஓசிஏ, தே எலெக்டட் மோகன் த செக்ரட்டரி ஆன் மண்டே. அவர்கள் மோகனை செக்ரட்டரியாக மண்டே எலெக்ட் பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் அதுக்கு விளக்கம். தேன்றது சப்ஜெக்ட்டு, எலெக்டட் வேர்பு, மோகன் ஆப்ஜெக்ட்டு, செக்ரட்டரியா என்னவாக. அப்போ இங்கே பாருங்கள், ஆலும் இருக்குது. அப்போது ஓசி சொன்னோம் இல்லையா ஃபார்முலா படி. அடுத்தது எப்போ, மண்டே, ஏ. நெக்ஸ்ட் ஐ எம் ஆங்க்ரி நவ், இப்பொழுது நான் கோவமாக இருக்கேன். சப்ஜெக்ட், வேர்பு, காம்ப்ளிமெண்ட். ஆம் வந்து பக்கத்தில் எது வந்தாலும் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட் போடணும். நவ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். நவ் அப்படின்னா எப்போ, இப்போ நான் கோவமாக இருக்கேன், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போது நவ் அப்படின்றது அட்ஜெக்ட். த பஸ் இஸ் லேட் ஆல்வேஸ். இதில் ஆல்வேஸ்ன்றது எப்போல்லாம் லேட்டாக வரும், எப்பயுமே லேட்டாக வரும். அப்போது எப்போ அப்படின்ற கேள்விக்கு ஆன்சராக வந்து அட்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு SVIODOA. My uncle sent me a watch on Friday. Subject my uncle, sent verb me a watch. பாருங்கள், a watchன்றது மீன் வந்திருக்கு, ஆளும் பொருளும் வந்திருக்கு. அப்போது ஆளுக்கு ஐஓ போட்டுடலாம், பொருளுக்கு டிஓ போட்டுடலாம். எப்போ ப்ரெசென்ட் பண்ணார், எப்போ அனுப்புனார், ஃப்ரைடே அன்றைக்கி, அர்ஜென்ட்டு. அதே போல் ரவி வில் ப்ரெசென்ட் மீ a gift on my birthday, அதுவும் அதே தான். நெக்ஸ்ட்டு ASVO. இங்கே ஃபஸ்ட்டு ஏ வந்ததுன்னா பாருங்கள், எஸ்டர்டே, வென் எஸ்டர்டே, அப்போது அட்ஜெக்ட். மேம் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சப்ஜெக்ட் தான் போடுவேன்லாம் நம்ம அடை பிடிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அட்ஜெக்ட்டு கூட முதல்ல வரலாம். அப்போ நம்ம கொஷின் கேட்டு பார்க்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், யார், கமல், அது சப்ஜெக்ட். பாட் வேர்பு, என்ன வாங்கினா, காரை வாங்கினா. எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் காஃபி, ஒவ்வொரு நாளும் காலையில் நான் காஃபி குடிப்பேன். எப்போது, ஒவ்வொரு நாளும். அப்போ இது அட்ஜெக்ட்டு. SVO பேட்டர்ன் பார்த்துட்டிங்களா. நெக்ஸ்ட் ஏஎஸ்விசி பாருங்கள், ஆல்வேஸ், எப்பெல்லாம், ஆல்வேஸ் அட்ஜெக்ட். ஐ ஆம் எஸ்வின்னு உங்களுக்கே தெரியும். பிஸி, ஆம் வந்திருக்கு, பக்கத்தில் பிஸின்னு வந்திருக்கு, காம்ப்ளிமெண்ட். சூன் ஹீ கிரிவ் ரிச், சீக்கிரமாக அவன் பணக்காரன் ஆகிட்டான். அப்போது எப்போது, சீக்கிரமாக, அட்ஜெக்ட் ASVC. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் தே நேம் த சைல்டு தீப்ஷிகா. வென், லாஸ்ட் இயர். வென்னு கேள்வி கேட்டு ஆன்சராக கிடச்சா என்னன்னு சொல்லியிருக்கோம், அட்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். தே சப்ஜெக்ட்டு, நேம்டு பேர் வச்சாங்க. அடுத்தது பாருங்களேன், ஆலும் சைல்டுன்றதும் ஒரு உயிரை குறிக்குது, அப்போது ஆப்ஜெக்ட்டு. பேர் வச்சதும் அந்த உயிருக்கு தான் பேர் வச்சாங்க, ஆளுக்கு தான் பேர் வச்சாங்க. அப்போது தீப்ஷிகா. பாருங்கள், இதை நான் மேம் ஐஓடிஓ போட்டுட்டோமா மேம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆலும் இல்லை பொருளும் சேம் வே. எஸ்டர்டே தே எலெக்டட் ஹிம் தேர் பிரசிடென்ட். அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ASVIODO. லாஸ்ட் வீக் மை ஃப்ரெண்ட் ப்ரெசென்டட் மீ அ வாட்ச். லாஸ்ட் வீக், வென், லாஸ்ட் வீக் அட்ஜெக்ட். மை ஃப்ரெண்டுன்றது இங்கே ஒரு டவுட் வரும், மேம் நான் மையை மட்டும் எடுத்துக்குவேன் மேம், மைனா மீனிங் இருக்கா, மை ஃப்ரெண்ட் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லும்போது தான் மீனிங் இருக்குது. ப்ரெசென்டடு வர்பு, மீ அ வாட்ச்னு சொல்லிட்டேன். மீ திஸ் வாட்ச் ஆர் தி வாட்ச். அப்போது வாட்ச்ன்றது ஆப்ஜெக்ட்டு, மீன் வந்துருச்சிங்க, எனக்கு வாட்ச் கொடுத்தான். பொருளும் ஆளும் பொருளும் இப்படி வந்ததுன்னா என்ன சொன்னோம், ஐஓ
ஆளுக்கு ஐஓ போட்டுக்கோங்க, பொருளுக்கு டிஓ போட்டுக்கோங்க. மேம் இதுக்கு பதிலாக டிஓ ஐஓ வருமா? கட்டாயம் வரும். த டாக்டர் இன்ஜெக்டட் மீ. ஓகே, இந்த சென்டென்ஸ் வேண்டாம். மை ஃபாதர் ப்ரெசன்டட் அ வாட்ச் டு மீ. அப்போ பாருங்கள், அந்த டு மீ இருக்கு இல்லையா, அது எங்கே என்ன ஆகிடும்? ஐஓவாக ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏஎஸ்பிஏஏ. இது பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் உங்களுக்காகவே எழுதினேன். ஒரு சென்டென்ஸில் 4 கொஷின் கூட ஏக்கு 4 கொஷின் கேட்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம்? வென், வேர், ஹவு, ஒய். இந்த 4 கொஷின் கேட்கலாம். இப்போ இந்த 4 கொஷின் இந்த சென்டென்ஸில் கேட்கலாமா? எஸ்டர்டே, வென், எஸ்டர்டே. த பேபி க்ரைடு, சப்ஜெக்ட்டு, வர்பு. எப்படி எழுதா? ஹவு லவுட்லி, அட்ஜெக்ட்டு. ஃபார் மில்க் எதுக்கு எழுதா? ஒய் ஷீ க்ரைட், ஃபார் மில்க், அட்ஜெக்ட்டு. எங்கே எழுதா? நியர் த பஸ் ஸ்டாண்டு. அப்போ பாருங்கள், 4 கேள்விக்கும் வென், வேர், ஒய், ஹவுன்ற 4 கேள்வியுமே இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு. 4 ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த சென்டென்ஸு. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கான கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படியே அந்த 6 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த பேட்டர்ன். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் இதோ ஒரு 4 கொஷின்ஸ், மொத்தம் 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருப்பேன், அதை எடுத்து பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.